நான் ஒன்றும் சும்மா கொடுக்கலையாப்பா. நீ வந்து முதல்ல காரு பங்களா அந்த மாதிரி வசதியாக இருந்த, உனக்காக நான் பணம் கொடுத்தேன். ஆனால் நீ இப்போ வந்து காரையும் விற்றுட்ட, சொத்தும் ஒன்றும் இல்லாமல் நீ ஓட்டாண்டியாக வந்து தனியாக நின்றுட்டுருக்க. எப்படி எப்படி தான் கொடுக்க போகிற? உன்னோட வீடுலாம் வந்து இப்போ கிரையம் பத்திரம்லாம் இப்போ எங்கே இருக்கு? ஐயா அதை மறப்பேண்ணா, உங்ககிட்ட தான் ஐயா கொடுத்துருக்கேன். அது ரைட்டுப்பா, என்கிட்ட கொடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் மறந்து போயிட்டேன். சரி, அந்த பேச்சுக்கே இடமில்ல. இன்னும் ஒரு வாரத்தில் நீ வந்து எனக்கு பணம் கொடுத்துரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, உன்னோட வீடு வந்து நான் என்னோட பேருக்கு மாற்றிக்கிட்டு போயிடுவேன். உன்னோட வீட்டில் இருக்கிற சட்டி பானை இதெல்லாம் எடுத்துகிட்டு நீ வெளியில் தான் போகணும். ரைட்டா? சீக்கிரம் பணத்தை கட்ட வழியை பாரு. நான் கிளம்புறேன். கடவுளே, ஒரு சோறு கூட உருப்படியாக திங்க முடியலையே, அதுக்குள்ள சோத்துல மண்ணள்ளி போடுற மாதிரி பேசிட்டு போறாரு. நமக்குன்னு இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான், அதுவும் கடல்ல முழுக போகுது இல்லைன்னா. அப்படின்னா நம்ம 2 பேரும் தெருக்கு வரது உறுதியாயிடுச்சு இல்லைன்னா. போனா போயிட்டு போ, நீ எதுக்கு அழ? வாயு வயிறுமா இருக்கிற பிள்ளை அழக்கூடாது இல்லைன்னா. எப்படி எல்லாம் வாழ்ந்த வீடு, நம்ம அப்பா அம்மா எல்லாரும் சந்தோஷமா ஆனந்தமா இருந்த வீடு இந்த சண்டாளியால பறி போக போகுதுன்னா அண்ணா, நீ எப்படி நான் மீட்க போற? எப்படி மீட்க போற? தெரியலையேம்மா, தெரியலையே. அவர் சொன்ன மாதிரி இந்த வீட்டை காலி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வாயு வயிறுமா இருக்கிற ஒண்ணு எங்கம்மா கூட்டிட்டு போவேன்? யாரமா தெரியும்? தங்கம் எந்த செல்ல தங்கையே கண்ணு கலங்குது, இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது. நீ துள்ளி வரும் மானினத்தின் தோழியடி, சிறு துன்பம் என்றால் எந்த நெஞ்சில் காயந்தி. சீமந்தமோ நடத்தி வைப்பேன், குழந்தைகளை நான் சுமப்பேன். 16களும் பெற்று நீ வாழணும், அதை பார்த்து நான் தினம் தினம் மகிழணும். நம்ம ஊரும் உறவும் உனது வாழ்வை மகிழ்ந்து பாடணும். எதுக்கு அன்னைக்கு ரோட்ல சொன்னதை இன்னைக்கு வீட்டுல வச்சு முடிச்சிடலாம் தான். ஏய், வம்பு பண்ணாம மரியாதை இங்கிருந்து போயிடு. அட வா திலகா, வீட்டுல யாரும் இல்ல, அப்புறம் என்ன நம்ம வேலையை தொடங்க வேண்டியதுதானே. இன்னமே ஊன் இது என்கிட்ட பலிக்காது, வா. அப்பா, வந்த வேலை ரொம்ப சௌரியமா முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன திலகா, உனக்கு சந்தோஷம் தானே? இருக்காதா பின்ன? வாயில தேன் எடுத்து வச்சா கசக்கவா செய்யும். அட பாவி, என் வாழ்க்கையே மோசம் பண்ணிட்டியடா. மிருகத்தனமா என் வாழ்க்கையவே இப்படி அழிச்சிட்டியடா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. சொல்ற பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்ட. நாசமா தான்டா போயிருவேன். ஏமாலரா, என்ன நடந்தது சொல்லுமா? யோ. டேய், என் பொண்ணை என்னடா செஞ்சா? யோ, என்னயா விவரம் தெரியாத ஆளா இருக்க? நான் சட்டை கழட்டி போட்டு நிக்கிறேன், உன் பொண்ணு அலங்கோலமா நிக்கிறா. அப்புறம் என்ன நடந்திருக்கும்? ஓரங்க நேரத்துக்கு ஒத்திக்கா பார்த்துட்டு இருந்திருப்போம். டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டேன் பெருசு. அப்படின்னா ஏன்டா இப்படி செஞ்சா? கையடியா சத்தம் போட்டு ஊரை கூட்டினா அப்புறம் உன் பொண்ணுக்கு தான் அசிங்கம். அப்படிதான் செய்வேன்னு சொன்னீன்னா நேரா உன் மாப்பிள்ளைகிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அப்புறம்
என்ன நடக்குன்னு தெரியுமில்ல, சும்மா அமைதியா நடந்தது நடந்துருச்சுன்னு விட்டுட்டு போயா. யோ பெருசு, கதவை சாத்தி வையா. என்னை மாதிரி எல்லாருமே நல்லவனா இருக்க மாட்டான். கடவுளே, நான் இதை எங்கே போய் சொல்லுவேன்? கெட்டு போன கற்பு 8 நாள் உட்காந்து அழுதாலும் தீராது. போனது தானே. நம்ம சாதி சனத்துக்கு தெரிஞ்சா என்னாகும்? இப்போவே ஜாடமாடையா அது இதுன்னு பேசுகிறாங்க. வெறுவாய்க்கு அவுள் போட்ட மாதிரி பண்ணிட்டியம்மா. அப்பா, நான் மோசம் போயிட்டேன்ப்பா, நான் மோசம் போயிட்டேன். இது நான் வரைக்கும் எனக்கு இருந்த ஆணவம் அகம்பவம் எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துல தூள் தூள் ஆக்கிட்டான்ப்பா. இப்பொழுது என்னம்மா பிரயோஜனம்? புருஷனோட இருந்திருந்தா கண்டவெல்லாம் உள்ள வந்திருப்பானா? நீ தனியா இருக்கீங்கிற தைரியத்தில் தானே உன்னை நாசம் பண்ணிட்டு போயிட்டான். இப்போவாவது புரிஞ்சுக்க, ஒரு பொண்ணு ஆண் துணை இல்லாம வாழ முடியாதுன்னு. அப்பா, எனக்கு இப்ப புத்தி வந்துடுச்சுப்பா. கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னப்பா பிரயோஜனம்? நான் கேட்ட பிறகு இனிமே திருந்தி என்னப்பா பிரயோஜனம்? நீங்களே சொல்லுங்க. அப்பா, எந்த முகத்தை வச்சுட்டு இனிமே அவர் முகத்தில் நான் முழிப்பப்பா. வாழ்க்கை சேல போல அத போட்டு விட்டு முள்ள மேல, வாழ்க்கை சேல போல அத போட்டு விட்டு முள்ள மேல, எடுக்கவும் முடியல இருக்கவும் முடியல, ரத்தந்த நடிக்கிற கண்ணால, நித்தந்த துடிக்கிற நெஞ்சால, ரத்தந்த நடிக்கிற கண்ணால, நித்தந்த துடிக்கிற நெஞ்சால. அப்புறம் என்ன, நம்ம குழந்தை சௌக்கியமா? எது நம்ம குழந்தையா? நீ பேசுறது உனக்கே நியாயமா தெரியுதா? நியாயமா தான் இல்லை, என்ன பண்றது? ஊரே அப்படிதான் சொல்லுது. உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நான் தான் அப்பன்னு. சொன்னதை சாதிச்சிட்டே, இனிமே உன் வெறி அடங்கல. அடங்காது, என் வெறி அடங்கவே அடங்காது. நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே உன்னை அனுபவிச்சிருக்க முடியும். தம்பி தொட்ட எச்சலை நாம தொடுறதான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதான் தொடாமே உன்னை குற்றவாளி ஆக்கிட்டேன். நான் தோத்துட்டதா நினைக்காத. உன் கண்ணு முன்னாடியே என் புருஷனோட நான் வாழ்ந்து காட்டுறேன். சவாலா? மறுபடியும் என்கிட்ட சவாலா? நீ இருக்கிற வீட்டு பக்கம் கூட சங்கர் தலை வச்சு படுக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த நப்பாசை? குழந்தைய பெத்தமா, பேர் வச்சமா, அண்ணனும் தங்கச்சியும் கடைசி வரைக்கும் தனி மரமா இருந்து சாவுமான்னு இருக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி? எதுக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு. எது விடிவு காலமா? இந்த சந்தானம் நினைச்சா அப்படி ஒரு விடிவு காலத்தை கூட வராத மாதிரி தடுப்பான். ரொம்ப ஆடாத, சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவேன். நானா? என்ன அழிக்க ஒருத்தன் பிறந்து தான் வரணும். சரி விடு, எது எப்படியோ. குழந்தை பிறந்தா மறக்காம சொல்லி அனுப்பு. பால் பவுடரோட வந்து பார்க்குறேன். கரெக்டா? ஏம்மா, நீ இளங்கோட தங்கச்சி தானே? இங்கே எதுக்கு நிற்கிற? கோயிலுக்கு போலான்னு வந்தேங்க. நீ எல்லாம் கோயிலுக்கு வரலினா அங்கே சாமி உட்காந்து அழுவா போகுது. நான் கோயிலுக்கு போனா என்னங்க தப்பு? முகத்தில் முடிச்சுட்டு போனா தரித்திரம் தான் முடிக்கும். இந்த மாதிரி மானம் கட்டவெல்லாம் கோயில் படி மிதிச்சா அந்த புனிதமான இடமே கெட்டு போயிடும். ஏங்க எப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு என் நிலைமை வந்தா இப்படிதான் பேசுவீங்களா? என்னடா, என் பொண்ணா இருந்தா வெட்டி ஆத்துல போட்டிருப்பேன். பிரசம் குத்துக்கலாட்ட வச்சுக்கிட்டு வேற ஒருத்தனாட படுக்க எப்படிதான் மனசு வருது? போதையா, போதும். வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. எப்படி கிடைக்கும்? கௌரவமான குடும்பத்தில் வாக்கப்பட்டு அவங்கள அசிங்கப்பட வச்சுட்டியே. உன்ன மாதிரி மானங்கோட்டை எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம ஊர்ல மழை பெய்ய மாட்டேங்குது. நீ எல்லாம் எதுக்கு உசுராட்டு இருக்கிற? கிணறுலையோ குட்டையிலையோ விழுந்து செத்து போவா? யோ, என் பொண்டாட்டிய சாக சொல்ல நீ யாரியா? அது வந்து தம்பி, என்ன அது வந்து தம்பி இது வந்து தம்பி, போயா வெளியா. தேவகி,
என்னை மன்னிச்சிரு தேவகி. தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை புரிஞ்சிக்காம தப்பு பண்ணிட்டேன் தேவகி. என்னால தானே உன்னை ரோட்ல போறவெல்லாம் தப்பு தப்பா பேசுறான். என்ன மன்னிச்சிரு தேவகி. உன் நல்ல மனசை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமா தான் சொல்றீங்களா? நான் உயிரோடு இருக்கிறதே உங்களுக்காக தாங்க. நீங்க என்ன நம்பினா எனக்கு அதுவே போதும். தேவகி, இனிமேல் உன் மனசு நோக்கும்படி நான் நடந்துக்க மாட்டேன் தேவகி. என்னை மன்னிச்சிரு தேவகி, என்னை மன்னிச்சிரு. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுவேன்னு நினைச்சியா? ஏண்டி விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து போட சொன்னா போட மாட்டேன்னு சொன்னியாமா? நினைச்சிட்டு இருக்க? கை எடுங்க. ஓ, இவங்க பெரிய மகாராணி, இவங்க சொன்னதை கையை எடுத்துடணுமா? எடுக்கலன்னா என்னடி பண்ணுவ? சொன்னா கேளுங்க, கை எடுங்க. எடுக்கலன்னா என்னடி பண்ணுவ? எடுடா கைய. எம்மன கை வைக்க நீ யாரடா? நான் உன் புருஷன்டி. புருஷனா? இத்தனை நாளா உனக்கு அந்த மரியாதை கொடுத்தேன், ஆனா இனிமே கிடையாது. போதுண்டா சாமி, இனிமே உங்ககிட்ட அடிவாங்க என்னால முடியாது. அப்படிப்பட்ட புருஷனும் எனக்கு தேவையில்லை. ஏண்டா நிறமாஷ கர்ப்பிணி தெரிஞ்சோ அடிக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனா? என்னடி வார்த்தைக்கு வார்த்தை வாடாங்கிற போடாங்கிற? நான் உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன். எனக்கு நீ கட்டுப்பட்டுதான் ஆகணும். ஓஹோ, இதுல 3 முடிச்சு போட்டுதா நீ இந்த ஆட்டம் ஆடுறியா? தேவலடா. உன் தாலி பொறுக்கிட்டு போ. இனிமே புருஷ புண்ணாக்குன்னு மேல கைய வச்ச நடக்கத்தை வேற. இது ஒண்ண கட்டிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. 1008 கேள்வி கேட்பீங்க, ஏறி போட்டு மிதிப்பீங்க. நாங்க கணவனே கண் கண்டதை விட கம்முன்னு இருக்கணும். உன்ன சொல்லி கொத்துமில்ல, பொன்மகளைங்கள அப்படி அடக்கி வச்சிருக்கீங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொன்னா மட்டும் என் கையில கிடைச்சா பிஞ்ச செருப்பாயில அடிப்பேன். ஏண்டி தாலியை கழட்டி எறிஞ்சது இல்லாம என்ன திகத்தலமா பேசுறீங்க? உனக்கு சீக்கிரமே கேடுகால ஆரம்பிக்க தாண்டி போகுது. போடா, புருஷனே வேணான்ட்ட புத்தி சொல்ல வந்துட்டான். இங்க பார், பொம்பளை அடங்கி போற வரைக்கும் தான் ஆம்பளைங்களுக்கு மவுசு. அவ எகிர்னா இந்த பூலோகமே தாங்காது. உனக்கு என்னடா விவாகரத்து நோட்டீஸ்ல கையில தானே வேணும், வாங்கிட்டு போ. ஆனா பிறக்க போற குழந்தைக்கு பேருக்கு முன்னாடி தப்பி தவறி கூட உன்னோட இன்ஷியல் போட மாட்டேன். என்னை வந்து ஒரு வாட்டி கூட பார்க்கலையே. நான் செஞ்ச தப்புக்கு எவ்வளோ பெரிய தண்டனையா? நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல திலகா. இல்லைங்க, நான் எல்லாத்தையும் அப்பவே மறந்துட்டேன். அப்புறம் ஏன் திலகா வீட்டுக்கு வர மாட்டேங்கிற? ஏன்னு கேட்டா நான் என்னத்தங்க சொல்லுவேன்? நான் படி தாண்டி வந்து பாதை மாறி போயிட்டேனே, அதை நான் எப்படிங்க சொல்லுவேன்? மாப்பிள்ள நடந்ததெல்லாம் சொல்லிடுறான் மாப்பிள்ள. அவன் ஏன் வரமாட்டேங்கிறானா? அப்பா வேண்டாப்பா, வேண்டாம். அவர்கிட்ட எதையும் சொல்லாதீங்கப்பா. என்ன மாரி எதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் அடுத்த நிமிஷமே நான் உயிரோடு இருக்க மாட்டேப்பா. அப்பா, அவர் முகத்தை பார்க்க கூட தகுதி இல்லாத ஆயிட்டோம்ப்பா. தயவு செஞ்சு அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கப்பா, சொல்லாதீங்க. போனா என்ன அர்த்தம்? ஒரு ஆம்பளை தன்மானத்தை விட்டு கெஞ்சுறாரு, அது உனக்கு புரியாது? வேண்டாம் மாமா, வேண்டாம். அவளுக்கே பிடிக்கல. நான் மறுபடியும் இருந்து அவளை கஷ்டப்படுத்த விரும்பல மாமா. நான் போகிறேன் மாமா. ஏன் திலகா, மாப்பிள்ளைய தங்கச்சியை வச்சுக்கிட்டு அங்கே தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நீ அங்கே இருந்தா ஒரு தாய் மாதிரி தேவகியை கவனிச்சிக்க மாட்டியா? மாப்பிள்ளைக்காக இல்லைனாலும் தேவகிக்காவது போமா. அப்பா எனக்கு புரியுதுப்பா.
ஆனாலும் அவர் மனசை மாற்ற என்னால் முடியாதுப்பா. எப்போ என்னை ஒரு தொட்டானோ அப்போவே நான் கரைப்படைஞ்சு பொண்ணாயிட்டேன்ப்பா. எனக்கும் அவர் முகத்தை பார்க்கும்போதெல்லாம் நான் தப்பு செஞ்சவங்கிற எண்ணம் என்னை வாட்டி எடுக்குமேப்பா. அந்த நிலைக்கு நாளாக்காதீங்கப்பா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கப்பா. நான் இங்கே இருந்துக்கிறேன். அதுக்காக 2 பேரும் கடைசி வரைக்கும் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தராக இருக்க போகிறீங்களா? எந்த தப்புக்குமே ஒரு பரிகாரம் உண்டுமா. நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டா கண்டிப்பாக மாப்பிள்ளை உன்னை ஏற்றுக்குவாரு. அப்பா அவர் என்னை ஏற்றுக்குவாரு. ஆனால் அது என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குதுப்பா. ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏண்டா இந்த மருந்தா வாங்குறது? இது நல்லாவே இருக்காதேடா. நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், அதை கொண்டு போய் கொடு. சரி. சரியா? சரி. ஏண்டி தேவகி, என்னையாடி எழுத்து பேசின? அதாண்டி விஷங்காந்த மருந்து பாட்டில பையன்கிட்ட மாத்தி கொடுத்துருக்கேன். அது விஷம்னு தெரியாம நீ குடிப்ப. நீயும் உன் பையனும் அதே இடத்துல சாவீங்கடி. உனக்கும் உன் பையனுக்கு என் கையில தாண்டி அழிவு. அக்கா இந்தாங்க மருந்து. என்னம்மா, சின்னதுலேருந்து நான் எல்லா மருந்தும் நான் தானே உனக்கு கொடுப்பேன். இது என்ன புது பழக்கம்? இங்க கொஞ்சமா ஆகாட்டு. போதும். ஏன் அப்படி பார்க்குற? இல்லைம்மா, நீ என்ன இருந்தாலும் அப்படி பண்ணிடக்கூடாது. பொண்ணு வெறுங்கலத்தோட பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பின்ன என்னன்னா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவங்கிட்ட அடி வாங்கி சாகுறது? இந்த அக்கா பொறி வேணும் தான் கழட்டி வீசிட்டேன். தப்பு தேவைக்கு தப்பு. உனக்கு எனக்கு வேணா அது சரியா படலாம். ஆனா இந்த ஊர்ல ஊறுதுன்னா பறக்குதுன்னு பேசுவாங்கம்மா. எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுமா. பேசினா பேசிட்டு போகட்டுமேடா. பேசுறவங்களுக்கு நான் வாய நோகுது. பட்டவங்களுக்கு தான் அந்த வேதனை என்னன்னு புரியும். எப்படியாம்மா, உனக்கு நல்லபடியா பிரசவனா அதுவே போதும். பத்திரமா இருமா. நான் வெளியில போயிட்டு வரேன். எந்த வேலையும் செய்யாத என்ன? என் அருமை பொண்டாட்டிய, ஓ சாரி, என் தாலியை கட்டிய முன்னாள் பொண்டாட்டிய, வணக்கம். என்னடா உறவை புதுப்பிக்க வந்திருக்கானேன்னு பாக்குறியா? சத்தியமா நான் அதுக்கு வரல. அப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்க மாட்டேன்? எது கேட்கணும்? நீங்க வந்துட்டேன்னு யாரும் உனக்கு ஆரத்தை எடுக்க போறதில்ல. இப்போ ஒழுங்கா போயிடு. இல்ல எங்க அண்ணன் வந்தான்னா என்ன நடக்கும்? ஐயோ அம்மா, 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 வலி தாங்க முடியல அம்மா. என்னடி நடக்கும்? உங்க அண்ணன் வரத்துக்குள்ள நீ செத்து போயிடுவடி. புரியலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்தானே மருந்து பாட்டில், அதுல அவனை ஏமாத்தி விஷம் கலந்து கொடுத்து அனுப்பிச்சண்டி. அதனாலதாண்டி இப்ப உனக்கு வயிறு எரியுது. அட பாவி, ஏன் இப்படி செஞ்ச? ஏன் இப்படி செஞ்ச? 10 மாசம் தவமேத சமத குழந்தைய இப்படி 10 நிமிஷத்துல அழிக்க துணிஞ்சிட்டியே. பாவி, ஏன் இப்படி செஞ்ச? ஏன் இப்படி செஞ்ச? ஓடி. புருஷன்னு கூட பார்க்காம நடுரோட்ல நிக்க வச்சு எத்தனை கேள்வி கேட்ட நீ? அதுக்கு தாண்டி இப்படி பழி வாங்கின. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவும் புள்ள இதே இடத்துல சாக போறீங்கடி.
நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? வெளியே போய் அசாம கதவை சாத்திட்டு நான் பாட்டு போயிடுவேனா, நீ உள்ளேயே கதறிக்கிட்டு சாவையாம். போடி. சொன்னா அவ தலையில அவளே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி. அப்புறம் இளங்கோ எப்படியும் அவ கூட சேர்ந்து வாழ மாட்டான். எந்த ஆம்பளை தான் யோகிதமா இருக்கிறானோ இல்லையோ, ஆனா தான் பொண்டாட்டி யோகிதமா இருக்கணும்னு நினைப்பான். அதுல என்ன அவன் மட்டும் விதி விலக்கா? எப்படியோடா தேவையும் திலகாவையும் பழி வாங்கியாச்சு. இன்னும் இருக்கிறது எங்க சித்தப்ப மட்டும்தான். அவனையும் ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம்னா பரவாயில்லையே. எப்படி சிக்குவாங்க? அவன் விசாரிட்டாங்களே, அங்க இருந்து சேர மாட்டாங்க தெரியுமா? சிக்குவன்டா, சிக்குவான். அவனை எப்படி மடக்கி சொத்து பூரா என் பேருக்கு எழுதி வாங்கணும்னு எனக்கு தெரியும். சரிதான் போ. சரவண பத்தி கஷ்டம்னு சொல்ற சித்தப்பேன். எது தரமாட்டானா? அவன் நினைக்காம இவ்வளோ காரியத்தை செஞ்சேன். எனக்கு கிடைக்காத தேவையை யாருக்கும் கிடைக்கூடாது. சந்துருவை கொலை பண்ணுன அந்த இளங்கோ தங்க நகையா கொண்டு வந்து கொடுத்தான். அதெல்லாம் பீரோல மாத்தி வச்சு போலி நகைன்னு சொல்லி சித்தப்பாவையும் சங்கரையும் நம்ப வைக்கல. தேவகி நல்லாதான் கட்டளை தூங்கிட்டு இருந்தா. நான் போய் தொடாமே அவளை குற்றவாளி ஆக்கல. பூ மாறி இருந்த திலகாவ எப்படி நிது பண்ணி அவளுக்கும் கெட்ட பேர் வாங்கி வச்சிட்டேன் பாத்துக்க. சொல்லுடா சொல்லு, இன்னும் ஏதாவது பாக்கி இருந்தா சொல்லு. இப்படி கூடவே இருந்து பழி வாங்கிட்டியடா. நல்லா இருந்த 2 குடும்பத்தை இப்படி நாசம் பண்ணிட்டியடா. எனக்கு வர கோவத்துக்கு உங்களா சாவுங்கடா, சாவுங்க. இப்படி நல்லா இருந்த 2 குடும்பத்தை பிரிச்சிட்டீங்களேடா. ஐயோ தப்பு பண்ணிட்டேன். தேவகி யாரு வெளியே தாப்பால் போட்டு போனது? ரொம்ப வலிக்குதாடா? இல்லடா அண்ணா, நம்ம மோசம் போயிட்டோம்னா மோசம் போயிட்டோம். என்ன சொல்ற? ஆமாடா, தாலி கழட்டி வீசினதுக்கு என் புருஷ பழி வாங்கறதுக்காக மருந்து வாங்கிட்டு வந்த பையன்கிட்ட விஷம் கலந்த மருந்த கொடுத்துட்டானா. ஐயோ, அதுதானே நான் குடிச்சிட்டேன். சின்ன வயசுல இருந்து பாலூட்டி வளர்த்து ஏன் கையாலவா சின்ன வயசுல இருந்து உனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்து ஏன் கையாலே உன் புருஷன் உன் சாவுக்கு குழி தோண்ட வச்சுட்டானேமா. உன்னை விட மாட்டேன், சாக விட மாட்டேன். வாமா வாமா டாக்டருக்கு போலாம். இல்லைண்ணா, நேரம் தாண்டி போச்சு. இனிமே நான் பிழைக்க மாட்டேனா? ஏமா என் கையை கட்டி போட்டு என்னை விட்டு போறேங்கிறிய? அண்ணா, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? விஷம் கொடுத்தது என் புருஷனா இருக்கலாம், ஆனா அது ஊட்டி விட்டது நீதானா? அண்ணா, நீ எது கொடுத்தாலும் நான் மறு பேச்சு பேசாம சாப்பிட்டுருவேன்னா. கல்யாணங்கிற பேர்ல எவனோ ஒருத்தரை கட்டிட்டு அவங்கிட்ட அடிப்பட்டு மிதிப்பட்டு சாகிறத விட எனக்காக வாழ்ந்த உன் கையால சாகிறத நான் பெருமையா நினைக்கிறேன்னா. நீ ஒரு தாளாட்டு பாடுனா நான் அதுலயே கொஞ்ச நேரம் மடியில படுக்க வச்சு தாளாட்டு பாடினா எப்படி எப்படி சாவோட விளைவில்
என்ன தாளாட்டு பாட சொல்றியம்மா? என்னால எப்படிமா முடியும்? உன்னை பாதியில பறி கொடுக்குவா பாசம் காட்டி வளர்த்து மண்ணுக்கு எரியாக்குவாமா உன்னை கண்ணுக்கு கண்ணா எது இருக்குதோ நீ இருந்தா குறிஞ்ச பூவா இருந்த இந்த வீடு நீ இல்லாம நெறிஞ்சு கடா வரையிறமா இந்த அண்ணனை தனியா விட்டுட்டு போறங்கிறியம்மா. ஆனா இதுக்கு மேலதானா உனக்கு வாழ்க்கை ஆரம்பமா போகுது. நான் போயிட்டுனா அண்ணி திரும்ப வந்துருவாங்க. உன்னோட கஷ்டம் பிரிவு சோதனை எல்லாம் தீர்ந்து போயிடும்னா. ஆனா திரும்பி வந்துருவாங்கண்ணா அண்ணி. ஆனா நீ அண்ணி கூட சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் நான் அண்ணி வயித்துல உனக்கு குழந்தையா பிறக்கணும்னா. இல்லாத குழந்தைய பத்தி நீ பேச. வயிற்றுல இருக்கிற குழந்தை கருகி போச்சே நான் பதறேன். நீ பூ மாதிரி ஒரு குழந்தை கொடுப்பேன். அதை நான் தாளாட்டி எடுத்து சீராட்டி வளர்ப்பேன். எடுத்து போட்டு அழகு பார்ப்பேன். அது என் நெஞ்சில தூக்கி போட்டு தட்டி கொடுத்து தூங்க வைப்பேன். அது என் மேல ஒண்ணு கிடைக்கும். அதை பார்த்து கேலி பண்ணி சிரிப்பேன். இப்படி எல்லாம் கனவு கண்டனே. என் கனவெல்லாம் ஓட்டப்படகு தண்ணீரை ஒழுகிற மாதிரி ஒழுகிருச்சு அம்மா. ஒரு பொண்ணு முழுகாம இருக்கும் போது தாய் வீட்டுல வளகாப்பு செய்வாங்க. ஆடா அந்த வளகாப்பு கூட செய்ய முடியாது. போயிட்டுனேப்பா. நீ கடல் சேரா நதியா திரு தனியா விட்டு பிரிஞ்சு போயிட்டியம்மா. ஆனா நீ வளகாப்பு நடத்தணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதானே வாச போனா இப்ப நடத்தினா நான் சாகறதுக்கு முன்ன நீ வளகாப்பு நடத்தி பார்த்துக்கோண்ணா. போனா உள்ள போய் வளையல் குங்குமம் சந்தனம் எல்லாம் எடுத்துருவா. போனா எப்படிமா எப்படி சொந்த பந்தமெல்லாம் கூடி நின்று செய்ய வேண்டிய காரியத்தை சாவோட விளிம்பில் நீ நினைக்க என்ன தனி மரமா நின்று செய்ய சொல்றியம்மா? எப்படிமா? ஆனா நீ ஆசைப்பட்டுட்ட. இது வரைக்கும் நீ சந்தோஷங்கிறத அனுபவிக்கல. சாகும் போதாவது உன்னோட இந்த சின்ன ஆசைய நான் நிறைவேற்றிட்டு போயிடுறேன்னா அப்பதான் நான் என் ஆத்மா சாந்தியோடையும். செய்யறமா செய்யற என் நெஞ்சு வெடிச்சு போறதுக்குள்ள அந்த காரியத்தையும் செய்யறமா செய்யற. தங்கச்சிக்கு சீமந்தம் தவிக்குது ஏன் பந்தம். தங்கச்சிக்கு சீமந்தம் தவிக்குது ஏன் பந்தம். உள்ளுக்குள்ள ஆனந்தம் உருக்குது ஆனந்தம். உள்ளுக்குள்ள ஆனந்தம் உருக்குது ஆனந்தம். அம்மாடி தங்கச்சி அண்ணமனம் புண்ணாச்சி. அம்மாடி தங்கச்சி அண்ணமனம் புண்ணாச்சி. தங்கச்சிக்கு சீமந்தம் தவிக்குது ஏன் பந்தம். தங்கச்சிக்கு சீமந்தம் தவிக்குது ஏன் பந்தம். நினைச்சேன் தாய்
போல வளர்த்தேன் மாலை என்ன தொடுத்தேன் மந்தியிடம் தொலைச்சேன் உதிர்வதை பார்த்தேன் உதிரத்தை கொதிச்சேன் உதிர்வதை பார்த்தேன் உதிரத்தை கொதிச்சேன் அம்மாடி தங்கச்சி அண்ணமானம் புண்ணாச்சி அம்மாடி தங்கச்சி அண்ணமானம் புண்ணாச்சி அண்ணமானம் புண்ணாச்சி அண்ணமானம் புண்ணாச்சி தங்கச்சிக்கு சீமந்தோ தவிக்குது ஏன் பந்தோ தங்கச்சிக்கு சீமந்தோ தவிக்குது ஏன் பந்தோ உள்ளுக்குள்ள ஆனந்தோ ஒரு புது ஆதங்கோ உள்ளுக்குள்ள ஆனந்தோ ஒரு புது ஆதங்கோ அம்மாடி தங்கச்சி அண்ணமனம் புண்ணாச்சி அம்மாடி தங்கச்சி அண்ணமனம் புண்ணாச்சி அண்ணா இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா நீ சிரினா நீ சிரிச்சிட்டே இருப்பியா அத பார்த்து என் உயிர் போயிடும்னா சிரினா எப்படி சிரிப்பேன் எப்படி சிரிப்பேன் அண்ணா நீ சிரினா அண்ணா நீ சிரினா அண்ணா சரி என்னை விட்டுட்டு போயிட்டியா தங்கம் என்னை விட்டுட்டு போயிட்டியாவா இந்த அண்ணனை துணியா விட்டுட்டு போயிட்டியாவா இனிமே நான் எப்படி தனி வரமா இருப்பேன் என்ன அனாதி ஆக்கிட்டு போயிட்டியம்மா இனிமே எனக்கு நீ யாருமா இருக்குடா எனக்கு நீ யாருமா இருக்குடா என்னை கூடவே கூட்டிட்டு போயிருமா என்னை கூடவே கூட்டிட்டு போயிருமா அட பாவி இன்னுமா உன் கோத்தம் இல்லை பூமாரி என் தங்கச்சி உனக்கு கொடுத்தனடா அவளை போனமாக்கிட்டியடா என் தங்கச்சி திருப்பி குடுறா என் தங்கச்சி திருப்பி குடுறா ஏண்டா ஒரு தீக்காய் கூட படாம வச்சிருந்தனே அவளை நெருப்புல வேக விட பாக்குறியாடா என்னடா விட என்ன வேணும் தோட்டம் தருவேன் அத்தனை வித்து கொடுக்கண்டா என் தேவைக்கு கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா கூட்டிட்டு வாடா என் தேவைக்கு கூட்டிட்டு வாடா என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள கேப்பார் பேச்சை கேட்டு நான் இப்படி நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள நீ பேசாத ஏண்டா உன் பொண்டாட்டி அடுத்தவனை அடகு வைக்கிற மாதிரி பேசுறிய நீலாம் ஒரு ஆம்பளையா இப்படிப்பட்ட ஒரு புழு பூச்சி நிழல் கூட என் தங்கச்சி மேல படக்கூடாது என் தங்கச்சி மேல படக்கூடாது என் தங்கச்சிக்கு நான் இருக்கேன் எவனாவது வந்தீங்க யாரும் தொடக்கூடாது நான் தான் அடக்கம் பண்ணுவேன் நான் தாண்டா அடக்கம் பண்ணுவேன் இந்த கையால தாண்டா அவளுக்கு சோறு ஊட்டி பால் ஊட்டி வளர்த்து இந்த கையால தாண்டா அவளுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து இந்த கையாலேயே அவளுக்கு குழி தோன்றா இந்த கையாலேயே அவளுக்கு குழி தோன்று போகிற
தாமரை பூவ கண்ணீரோ போன தச புரியலையே பொங்குதடிய மனசு உங்க மரக்கிளை தொங்க தூண்டுதடிய ஊசு நெருப்பாட்டி குளிப்பாட்டி போனாயி ஊரா போகிற மேக கூட்டமே என் மைங்கிடி போக கண்ணீரோ உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விடும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தூங்கி விடும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி நாளைய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை கொண்டு வருவாயே உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு உன்னால் முடியும் அட உன்னால் முடியும் ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி மிகவும் உறுதுணையாக இருந்த எங்கள் ஊர் தலைவர் அன்னார் துரைக்கண்ணன் அவர்களுக்கு எங்கள் நாடகமன்ற சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இரவு பகல் பாராமல் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த 4 நாடகத்தையும் முடித்துவிட்டு தான் செல்வோம் என்று ஒரு குறிக்கோளோட இயங்கிய அனைத்து காவல்துறை நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் நாடகமன்ற சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்கள் நாடகம் மேலும் மேலும் வளர சக்தி அம்மன் நாடகமன்றம், செல்லியம்மன் நாடகமன்றம் மற்றும் ஸ்ரீ அம்மன் நாடகமன்றம் அனைவருக்கும் எங்கள் நாடகமன்ற சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று அம்மன் நாடகமன்றத்தில் எங்களுக்கு காட்ஃபாதர் ஆஃப் நாடகம் கூட சொல்லலாம் அண்ணார் காமராஜன் அவர்களை நாளைக்கு கண்டிப்பாக நாடகம் நல்லபடியாக நடக்கும், எல்லாரும் இருந்து கண்டு கழிக்கணும்னு சொன்னார். அப்போவே நாங்கள் எங்கேயோ போயிட்டோம். அதனால் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேலும் இந்நாடகம் வளர எங்களுக்கு உறுதுணை தருமாறு மிகவும் தாழ்ந்த பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் எங்களுக்கு சிறந்த முறையில் சீன் செட்டிங் அமைத்து கொடுத்த அரசு சீன் செட்டிங் கம்பெனிக்கும் மற்றும் சண்முகா ஆடியோஸ் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மியூசிக் டைரக்டர் அண்ணார் சண்முகன் அண்ணார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் நாடகத்தில் கதாநாயகிகளாக புகுந்து கலக்கிய மூவருக்கும் எங்கள் நாடகமன்ற சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நாடகம் இவ்வளவு தூரம் வளர உறுதுணையாக இருந்த எங்க நாடக இயக்குனர் கலை நிலா P.A. ஆனந்த் அண்ணார் அவர்களுக்கு எங்கள் நாடகமன்ற சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Papa,